கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். தெலுங்கானாவில் காங்கிரசுக்கு சொந்தமாக கட்சி அலுவலகங்கள் இல்லாத மாவட்டங்களில் புதிய அலுவலகங்களை கட்டுவதற்கு அரசு நிலங்களை ஒதுக்கி ஆளும் காங்கிரஸ் அரசு உத்தரவிட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் காங்கிரசுக்கு சொந்தமாக கட்சி அலுவலகங்கள் இல்லாத மாவட்டங்களில் புதிய அலுவலகங்களை கட்டுவதற்கு அரசு நிலங்களை ஒதுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. முந்தைய பிஆர்எஸ் எனப்படும் பாரத் ராஷ்டிரிய சமிதி அரசால் வகுக்கப்பட்ட கொள்கை மற்றும் வழிகாட்டுதல் படியே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய காங்கிரஸ் மேல்சபை உறுப்பினரும் செய்தி தொடர்பாளருமான டாக்டர் வெங்கட் பால்மூர், ஆட்சியில் இருக்கும் கட்சி தங்களுக்கான அலுவலகங்களை கட்டுவது என்பது வழக்கமான ஒன்றுதான். காங்கிரசுக்கு அலுவலகங்கள் இல்லாத மாவட்டங்களில் மட்டுமே அரசு நிலத்தை பயன்படுத்தி அலுவலகங்கள் கட்டப்பட உள்ளது. எல்லா மாவட்டங்களில் உள்ள பிரதான நிலத்தை கையகப்படுத்தி பிஆர்எஸ் அலுவலகங்களை கட்டியது போல காங்கிரஸ் செய்யப்போவதில்லை. கட்சியின் அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் காந்தி அறக்கட்டளைக்கு நிலம் ஒதுக்கப்படுவதால் அதில் வெளிப்படை தன்மை இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். சமீபத்தில் கர்நாடகாவில் ஆளும் முதல்வர் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசு மாநிலம் முழுவதும் 100 கட்சி அலுவலகங்களை கட்ட அரசு நிலங்களை ஒதுக்கி கடந்த வாரம் பிறப்பித்த உத்தரவு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இப்போது அதே பாணியை பின்பற்றி தெலுங்கானா காங்கிரஸ் அரசும் உத்தரவு பிறப்பித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.